என் குஹனிடத்துல சீதாதேவியை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணினு தெரியுமா? எத்தனை டெட்டனேட்டர் வச்சாங்க, வெடி வச்சு தகர்க்க முடியாத அளவுக்கு கடுமையான வலிவழி வாழ்ந்த வாடினுடைய மாறவை தொலைத்த ஒரு பானம் ராமபானம். பின்பு கொண்டு மகனுடன் நடுவரானோம். 6 பேரா எடுத்தா அங்க ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன். அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் வாலி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம். ஆனா வாலி ஒத்து வரல. அத வாலிக்கு புரிய வைக்கிறதுக்கு டைம் இல்லை, வாலிக்கு புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஆனா வாலி என்கவுண்டர் ஆயிட்டான். என்கவுண்ட்ல இங்க சேர்ந்திருக்கணும் வாலி, ஆனா என் கவுண்ட்ல சேர வேண்டிய வாலி என்கவுண்டர்ல போயிட்டான். கொன்று மகனுடன் வருவரானோம் எம்முடைய பின் வந்த அகனவர் காதல்லையா நின்னுடன் எழுவரானோம். அடுத்த ஒருத்தரை சேர்த்துட்டேன்னா அவன் எந்த கட்டவன்? அவன் ராட்சசன். ராட்சசன் சுவாமி. ஒன்னும் விரும்பனா இருக்கான், இல்ல குழந்தா இருக்கான், இல்ல ராட்சசனா இருக்கான். இவன் ஒருத்தருக்கு பார்த்தா ஏதோ ஒரு விதத்துல மனிதர்களுக்கும் இவர்களுக்கும் ஒருத்தர வராது. குஹன் மனிதன் தான். ஆனா அந்த குஹன் அவன் காட்டுவாசி ஆயிட்டான். நாகரீகமே தெரியாது. நாகரீகத்துடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ராமபிரான் எங்கே? நாகரீகம் என்றால் என்னது என்பது தெரியாத குஹன் எங்கே? எப்படி அசோசியேஷன் வரும்? அதை சீதன் யோசிச்சு பார்க்கலாம். ஆமா, இவர் காட்டுக்கு வச்சவே இத்தனை பேர் கூட சேர்க்கார், இப்ப சுப்ரீம் கூட சேர்றதா ஒரு பெரிய விஷயமா? அதை புரிஞ்சுதான் சீதா வரைக்கும் புரியுது. எனவே விபீஷணா இப்ப 102 பேர் மிஸ்ஸிங். ராவணன், கும்பகர்ணன், மொத்தம் 10 பேர் வந்திருக்கிறோம் என் கவுண்ட்ல. நாங்க 4 பேர் ஆச்சா, குஹன் 5 பேர் ஆகிட்டா, அடுத்தது 6வது சுக்ரீவன் ஆயிடுத்து, 7 வாலி மிஸ்ஸிங். இப்ப நீ 7வது விட்ட, அப்ப 8வது கும்பகர்ணன், 9வது ராவணன். அட்லீஸ்ட் 10 பேருக்கு ஒருத்தர் குறைஞ்சாலும் நான் 9 பேர் நாம எல்லாரும் சகோதரர்களா இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா நான் காட்டுக்கு வந்தேன். விபீஷணா யாருக்கும் தெரியாது ஒரு சீக்கிரட். இது யாருக்கிட்டையும் சொல்லாத, எல்லாருக்கும் தெரியற மாதிரி அந்த சீக்கிரட்டா நாம ஓபன் பண்ணோம். இந்த செல்போன்ல வீட்டு விஷயம் எல்லாம் நடு ரோட்ல பேசுவாங்க தெரியுமோ? அது என்னவோ தெரியல, போன் வந்ததுன்னு சொன்னா நாம இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து ஓடி போய் யாரும் போன் பேசலாம். ஏன் இருந்த இடத்துல போன் பேசுனா என்ன? ஒண்ணு சிக்னல் ப்ராப்ளம், இல்லைன்னா இவா ப்ராப்ளம். வெளியில போன வெளியில போனாதான் வீட்டு சமாச்சாரம் மொத்தத்தையும் வெளில சொல்லுவாங்க. என்னது வீட்டுக்கு வரியா? நாங்க யாரும் வீட்டுல இல்ல, பக்கத்து வீட்டு கூட காலியாக இருக்கு. இவன் பக்கத்து வீட்டுல இருந்து போராட போறீங்க, அவன் வீட்டையும் சேர்த்து ஒழிச்சு எடுக்கிறது ஒழி சொல்லிட்டு. பக்கத்து வீட்டுல யாரும் இல்ல, நாங்க எல்லாரும் வெளியூருக்கு போயிருக்கோம், வரத்துக்கு 4 நாள் ஆகணும். ரோட்ல யாரோ ஒருத்தர் போயிட்டு இருப்பான், சொல்லுவோம் அதே கப்பா அப்படின்னா அவனுக்கு நல்ல விஷயம். அந்த மாதிரி ராவணன் உலகையே ஒரு ரகசியத்தை சொன்னான். காரணம் என்ன? அது வரையிலும் எல்லோரும் தசரதை தவறாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் தசரதன் மீது கோல் சொல்லுகிறார்கள். ராமனுக்கு அது மனசு தாங்கல. என்ன இருந்தாலும் எங்க அப்பா அவர் பண்ணினதாவே இருக்கட்டும். கை பேர்ல அவருக்கு ரொம்ப பிரீத்தி. ஆமா, யார் இருந்து போட்டா யாருக்குதாயா பொண்டாட்டி பேர்ல பிரீத்தி வரக்கூடாது? அவன் பொண்டாட்டி பேர்ல அவனுக்கு பிரீத்தி இருந்தா என்ன தப்பு? அதான் பண்ணிட்டான். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத மாத்தணும். உலகத்தை அவர்களுடைய எண்ணத்தை மாத்தணும், மனோபாவத்தை மாத்தணும். இந்த மாதிரி ஒரு பப்ளிக் கேலரி கிடைக்கவே கிடைக்காது. இப்படி ஒரு பப்ளிக் கேலரிக்கு யூட்டிலைஸ் பண்ணா, கேதரிங்ல யூட்டிலைஸ் பண்றதும் ஒரு கலை. அதை ராமபிரான் பண்ணி காண்பித்தான். விபீஷணா உனக்கு தெரியுமா? புகழவன் காலம் தந்த புதல்வரால் பொழிந்தான் உந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அப்பா தசரதன் இப்ப நம்முடைய அப்பா ஆயிட்டான். இந்த அப்பா ராமா, உங்ககிட்ட ஒரு விஷயம். நீ மூத்த பிள்ளை, நான் எத்தனையோ 3000 வருஷம் காத்திருந்தேன் எனக்கு குழந்தை பிறக்கும்னு. குழந்தையே பிறக்கல. அப்புறம் தெய்வத்தை வேண்டிட்டேன். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால நீங்க ராமலட்சுமண வரத சத்ருக்கனால 4 பேர் பிறந்திருக்கு. நான் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, நான் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி. எனக்கு 300 பசங்க பிறந்திருந்தா கூட அதை வைத்து ஆழ்வதற்கு எனக்கு திறன் இருக்கு.
ஆனால் இந்த பாழா போன தெய்வம் எனக்கு 4 குழந்தைகளை கொடுத்து கட் பண்ணிடுச்சு. போறோம் இதை வச்சுக்கோ அப்படின்னு. ஐயோ ஒண்ணுண்டா, இங்க அயோத்தியில இதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் ஐயோ சக்கரவர்த்தியா அவரா, ஐயோ அவர்கிட்ட போக முடியுமா, அவர்கிட்ட போக முடியுமான்னு யாரும் கிட்ட வர மாட்டா. எனக்கோசரம் ஒரு ஹெல்ப் பண்ணு, கொஞ்ச நாள் காட்டு வழியா அப்படி போயிட்டு வாங்க. அங்க உனக்கு யாரெல்லாம் மனசுல படுறாளோ அவ எல்லாரையும் உனக்கு சகோதரனா அழைச்சிட்டு வா ராமா, நான் காத்துட்டு இருக்கேன். நீ வரைச்ச 100கணக்கான சகோதரர்களோட அயோத்திக்கு திரும்பி வரணும், அப்பதான் என் மனசு நிறையும் நம்ம அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காளா விபீஷணா. புகழரும் காமம் தந்து புகழ்வரால் புரிந்தார் வந்தை ஒரே இடத்துல மிஸ் பண்ணிட்ட. ஆஸ் பர் த ப்ராமிஸ் ஆஃப் மை ஃபாதர், வாலியை மிஸ் பண்ணிட்டேன், நான் இனி கும்பகர்ணனையோ ராவணனையோ மிஸ் பண்ணக்கூடாது, நீ கவலைப்படாத, நீ கிட்டவா என்று விபீஷணனை அழைத்த பொழுது அவன் என்ன சொன்னான், குஹனோடு ஆரம்பித்து சகோதரர்களை காண்பித்தான். ஆனா அந்த சகோதரர்கள் எப்படி, முதல்ல ஃப்ரெண்டு அப்புறம் ப்ரோ, முதல்ல ஃப்ரெண்ட் ஆனா அப்புறம் ப்ரோவாக முடியும் இல்லையா? அதை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றதுன்னு இருக்கு. வாலி கேட்டான் ஒரு வார்த்தை, ராமா உனக்கு சுக்ரீவன் தான் ஃப்ரெண்டா, நான் ஃப்ரெண்ட் ஆக முடியாதா? நான் ஃப்ரெண்டா இருக்கலாமே, என்ன பிரச்சனை உனக்கு? நீ சீமனை தேடுவதற்காகத்தான் நீங்க வந்தேன், நீ போய் சுக்ரீவன் காலில் விழுந்தியே, என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தியா போறோம். இங்க இருந்து நான் ஒரு மெசேஜ் சொன்னா உடனே கடவுள் ஓடி வந்துருவான் ராவணன், சீத்தையை கொண்டு உன்கிட்ட சமர்ப்பிச்சிருவான். இது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? போய் மேதாங்க சோப்பராங்கி சுக்ரீவன் என்கிட்ட அடிப்படை ஓடி போடுவான். அவன்கிட்ட போய் நித்திய ராவண்ணா நில்லு, நான் இங்க வரத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் என்ன கேரக்டர், யார் யார் என்னென்ன அப்படின்னு கூகுள்ல விக்கிபீடியால படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். தேர்வாளர் எதை கேட்டாலும் விக்கிபீடியா என்ன சொல்றது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றது அப்படின்னு அது ஒண்ணு நாம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு வளர்றது. ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் தான் உருப்படாம போச்சுன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக மோசம். ஏன்னா இந்த உருப்படாத ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிருந்தா அது. அதனால நான் கூகுள் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சுக்ரீவனுடைய நேச்சர் என்ன, சுக்ரீவனுடைய ஆட்டிடியூட் என்ன எனக்கு தெரியும், வாலியுடைய ஆட்டிடியூட் என்ன எனக்கு தெரியும், யார் தான் என்னென்ன பண்ணினீங்க தெரியும். ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்துல வாலியும் ராவணனும் ஒன்றாக இணைந்தார்கள். அவ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப், அவ 2 பேருக்கும் அசோசியேஷன். என்னன்னா ராவணன் சண்டை போடுறோம்னு அவனுக்கு தோல் அப்படி தனவெழுத்து இருந்தது. யாரு கூடயாவது சண்டை போடுறோம், யாரு கூட சண்டை வாங்க, எங்கிட்ட சண்டைக்கு வாங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா போனான். அவன் இன்னொருத்தர கை காமிச்சு விட்டா, இன்னொருத்தர கை காமிச்சு விட்டா. கடைசியில வருணன் கிட்ட வந்தான், சமுத்திரநாதன் கிட்ட வந்தான் ராவணன். வா ஒண்டி கொண்டி நாம 2 பேரும் சண்டை போடலாமா, வா ஓ அப்படின்னா. வருணன் சொன்னான், அப்பா நீ பெரிய பலசாலி, ஒன்ன மாதிரிலாம் ஒருத்தன் பலசாலி உலகத்துல பார்க்க முடியுமா, எனக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கு திறனே கிடையாது, அது ஒருத்தருக்கா பாரு அவன் கூட சண்டை போடணும். வருணன் காண்பிச்ச இடத்துல வாலி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான். வாலி கடற்கரையில சந்தியாவந்தனம் பண்ணிருக்கான். பாருங்க, அந்த காலத்துல குரங்குகள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணிருக்கு, இந்த காலத்துல எந்த குரங்கும் பண்ண மாட்டேங்குது. அப்பேற்பட்ட வாலி குரங்கா, ஆமா அதுகிட்ட போகல, இத்தனோடு பிசாசு குரங்கு அது கூட சண்டை போட சொல்றியே, போய் பாருதான். இவன் ஜபம் பண்ணிட்டு இருக்கான், அப்படி உட்காந்து அப்படி பிராணாயாமம் பண்ணிட்டு அப்படி ஜபம் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து வாலி. ராவணன் வந்து விளையாட்டுத்தனமாக பின்புறமாக அப்படி வந்து கட்டின்றான் வாலி. தன்னுடைய 20 கைகளினால அவனை கட்டின்றான். நல்லா ஜபம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப முதுகுல ஏதோ பூச்சி மாதிரி ஊறிட்டு அப்படியே ஒரு அலை கிடைக்கின்றான். வாழ்ல ஒரு சுத்தினான். யார? ராவணனை. இவன் சந்தியாவந்தனம் பண்ணச்ச என்ன பண்ணுவான்னா, சந்தியாவந்தனத்துல 4 திசைகளை குறித்து சேவிக்கணும்னு ஒரு வழி இருக்கு. இது கிழக்குனா கிழக்கு நோக்கி கை கூப்பணும், அப்புறம் இப்படி தெற்க நோக்கி திரும்பி கை கூப்பணும், அப்புறம் மேற்கு நோக்கி திரும்பி கை கூப்பணும், அப்புறம் தெற்கு வடக்கு நோக்கி திரும்பி கை கூப்பணும், அப்புறம் மேல கை கூப்பணும், கீழே கை கூப்பணும். இதெல்லாம் சந்தியாவந்தனத்துல 10 திக்குகளில சேவிக்கணும்.
10 திக்குகளையும் சேவிக்கணும். சாதாரண சந்தியாகம் பண்றாங்க, இப்படி 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 இப்படிதான் பண்ணுவான். திரும்ப கூட சோம்பேறி. வாலி அப்படி இல்லை சார். கிழக்கு சமுத்திரத்தில் நின்று சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருப்பவன் கிழக்கிலிருந்து தெற்கு திசையை வணங்குவதற்காக பாரதத்தின் தென்கோடிக்கு இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணுவான். இந்து மகா சமுத்திரத்தின் கரையில் நின்று தெற்கு திக்கை நோக்கி கல்குப்புவான். அங்கே ஒரு ஜம்ப் பண்ணுவான். நேர மேற்கு சமுத்திரம், அரபிக்கடல், அங்கே போய் இறங்கி அந்த மேற்கு திசையை நோக்கி கை கூப்புவான். அதுக்கு அடுத்தது வடக்கு எக்ஸீம் ஹிமாலயா, அதுதான் எண்டு. அங்கே போய் நின்று அவன் கை கூப்புவான். 4 சமுத்திரங்களிலும் 4 பர்வதங்களுடைய 4 திக்குகளுடைய முடிவுக்கு வந்த எட்ஜு அங்க ஜம்ப் பண்ணி போய் அந்த எட்டுல இருந்து கை கூப்புவான் வாலி. அப்படிதான் சந்தியானம் பண்ணுவான். சிலதெல்லாம் சந்தியானம் பண்றது ஜம்ப் தான் பண்றது, சந்தியானம் பண்ண வேண்டும். எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு, அதாவது சொல்றேன். சந்தியானம் பண்றது ஜம்ப் பண்ணி சந்தியானம் பண்ணிட்டு இவன் ஜம்பிங்ல சந்தியானம் பண்ணினான். அப்போ இவனுடைய வாழ்ல ராவணனை கட்டியா எடுத்தா சாதாரணப்பட்டவர்கள் சுவாமி வாலி. விபுல குஜீல மோல நிபிட நிபீடித ராவண நர நங்க ஜனக சதுர்பதி விஹரண சதுர கபி குலபதி விஹೃದಯ விஷால ಶಿಲಾತಲ தாரண தாருண ಶಿಲೀமுகா. பெரிய பெரிய மலைகளையும் பெரிய பெரிய பர்வதங்களையும் பெரிய பெரியதான மரங்களையும் அசைக்கக்கூடியதான வலிமை பெற்றவன், கற்பாறையை காட்டிலும் கடினமானவன். சதுர்ததி விஹரண சதுர கபிகுலபதி ஹிருதய விஷால சிலாதல தாரண தாருண ஷிலீமுகா. எத்தனை டெட்டனேட்டர் வச்சாலும் வெடி வச்சு தகர்க்க முடியாத அளவுக்கு கடுமையான வலிமை வாழ்ந்த வாணியினுடைய மார்பை துளைத்த ஒரு பானம் ராமபானம். அந்த பார்வை துளைச்சது அந்த பானம். அப்பேற்பட்டதான வலிமை கொண்டவன் ராமவின். அந்த வாலி தன் வாழ்ந்த ராவணனை கட்டிட்டு ஜம்ப் பண்றானா, ஜம்ப் பண்ணச்சே குறைஞ்ச பண்ணும், வாழை அப்படி கீழே தானே அப்படி விட்டுருக்கோம். இவன் ஜம்பிங்ல வாழ்ந்த ராவண ஊசலாடு இருக்கான். ஒவ்வொரு மலையின் மூலமாக அவன் தாண்டி போகுச்சு. மலையில் இருக்கிற பாறை, கல்லு, கட்டை, முள்ளு எல்லாம் என்ன சுவாமிக்கு ராவணனுக்கு தெரிஞ்சு போகிறது. உடம்புலாம் வேணும். அவனை விடுவிச்சுக்கிறது கூட நல்லா கையை வாழ எல்லாத்தையும் சேர்ந்து வாழ கட்டிட்டான். எதிரி குடிச்சுட்டு இருக்கான். முதுகுல உணவு அவன் என்ன பார்க்கல, அப்படியே அவன் சுற்றுதான் எதிரிட்டான். 4 பக்கம் எதிர்த்து எல்லாம் முடிச்சுட்டு ஜப்பா தப்பா எல்லாம் சந்தியானத்துலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா யாருப்பா நீங்க உங்களோட சண்டை போட போலாமா தெரியாதவா? சில பேர் ஐயோ தெரியாதவா அவங்க உபன்யாசம் வந்துட்டேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்து எழுந்து உட்கார முடியாது, ஓட முடியாது அப்படின்ற மாதிரி தெரியாதவா அவங்க சண்டைக்கு இல்லாமா கட்டி வச்சவன போட்டு உதச்சிட்டி கட்டி. அவன் சொன்னா உன்னை பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கு, அங்கதான் ரொம்ப நாளா டாய்ஸ் கேட்டுட்டு இருக்கான் விளையாடுறதுக்கு, எனக்கு கேம்ஸ் விளையாடுறான், ஏதாவது பொம்மை வாங்கி கொடுக்குறான், உன்னை பார்த்தா நல்லா இருக்கு, கொண்டு போய் அங்கே தொட்டில கட்டிட்டான். டேய் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா, இந்திரனெல்லாம் ஜெயிச்சவன்டா நானு. ஓ அப்படியா, அப்ப இன்னும் சூப்பர், எங்க அப்பாவோட ஜெயிச்சு இருக்கான். இதெல்லாம் சார்ஜ் அவன் பேர்ல. ராமன் சொன்னான், ஏண்டா நான் எங்க அப்பா இடத்துல எப்படி இருக்கேன், உங்க அப்பாவை ஜெயித்த ஒருவன் மகா கிராதகன் ராவணன், அவன் கூட நீ அசோசியேட் பண்ணிட்டேன். Do you know the meaning of friendship? Friendship என்பதற்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா அவனுக்கு? எங்கேயாவது நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? ஒரு அழகா சொன்ன பாருங்க, உன்னுடைய நண்பர்களை காண்பித்தாயானால் நான் உன்னை பற்றி கூறுகிறேன். அதை இங்க ராமன் ரிஜிஸ்டர் பண்றான், மார்க் பண்றான். ராவணன் கை கூப்பினான் வாலியின் இடத்துல. அப்ப ராவணனுக்கும் வாலிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஏற்பட்டது. இனிமே நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், எதுவா இருந்தாலும் நமக்கு 50-50. என்னென்ன 50-50? ராஜ்யமா 50-50, லஞ்சமா 50-50, சம்பாத்தியமா 50-50, எதுவா இருந்தாலும் 50-50. ஓகே ஃபைன், அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு.
கரெக்டா ஒரு எல்லை இருக்கு. ஆனா இந்த பைத்தியம் எழுந்திரிவா அப்படின்னு பொழுது இனிமே நமக்கு பொண்டாட்டிகளும் 50-50. That is the agreement between Bali and Ravana. புத்தாண்டு கொண்டாட்டம் பேர்ல கார் சாவி மாற்றி அவரவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை மாற்றிக் கொள்ளக்கூடிய கலாச்சாரத்துடைய ஆரம்பம் எல்லாம். அதனால்தான் ராமன் ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ஏன்னா இப்படி கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இப்படி கூட பேசுவாளா, இந்த மாதிரி பண்றது உண்டா? லோகத்துல எதை பணைய வைக்கிறது எதை வச்சுக்கிறது ஒரு விவஸ்தை கிடையாதா? யாரை வச்சு நம்ம பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை கிடையாதா? உன்கிட்ட வந்து நானு ஐயா என்னுடைய மனைவியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அதனால நீ எனக்கு வீட்டெடுத்து கொடுத்து உன்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ. அப்போ உடனே ராவணனை பார்த்து கேட்பேன், ஏன்டா நம்ம அக்ரிமெண்ட் பிரகாரம் 50-50 தானே நமக்கு, நீ மட்டும் எப்படி செய்தியை வச்சுட்டு இருக்க, கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சு சொல்லுவீங்களடா? இவ்வளவு நல்லவனா இருக்கிற உன்கிட்ட வந்து நான் கேட்பேனா? நியாயமா? நட்பினுடைய இலக்கணம்னா என்னன்னு தெரியாத உங்களிடத்துல என்னால எப்படி நட்பு பூரணம் இருக்கிறான்? நட்புக்கு இலக்கணமே கிடையாது உங்ககிட்ட. இதே நாள் என் குஹனிடத்துல சீதாதேவியை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணினு தெரியுமா? பெரிய திருமங்கையாழ்வார் பாசனம். திருமங்கையாழ்வார் 10 பாசுரத்துல பல அபூர்வமான கதைகளை காண்பிக்கிறார். ரங்கநாதனை சேவிக்க போறோமா, இப்பெல்லாம் ஒரே கும்பலாயிடுச்சு, ஒரே சத்தம். பெருமாளை அமைதியாக கூட சேவிக்க முடியும். அந்த பெருமாள்கிட்ட போகணும், போகச்சே ஒரு தயக்கம் இருக்கு. நேற்று வரையிலும் போல எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ குற்றங்கள் எழுத்திருக்கிறோம். இப்ப அவன் எதிர போய் நின்றோம்னா நம்மள ஒத்துப்பானா? இவ்வளவு கிரைம், நம்முடைய கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இத்தனை கிரிமினலா நாம இருக்கச்சே, த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்ற லெவல்ல நாம இருக்கச்சே, நாம போய் நின்றா நம்மள அவன் ஏத்துப்பானா? அங்க போ, ரங்கநாதன் சன்னதிக்குள்ள போனேன்னு வச்சுக்கோய, அங்க மெல்லிசா காதுல ஒரு சப்தம் வரும். என்னது? அவ பாட்டுக்கு ஒரு ரெக்கார்டு ஒண்ணு போட்டு வச்சிருக்காளே, அந்த ரெக்கார்டா? ராமபிரான் பேசுற பேச்சு காதல் விடும். வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றியாவரே, அவன் பேசின பேச்சு பேர்க்கவும் பேராது. அது கல்வெட்டு மாதிரி போட்டு வச்சிருக்கு. அந்த கல்வெட்டை ஒருத்தனால உடைக்கவே முடியாது. அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கான் ராமன். அதை யாரும் அசைக்க முடியாது. குஹனை பார்த்தான். அப்பதான் முதல்ல குஹனை பார்த்தான். அந்த குஹனிடத்தில் ராமபிரான் பேசின பேச்சு இருக்கே, குஹனுக்கு ராமபிரான் செய்த அனுகிரகம் இருக்கே, அதை இன்னமும் நாம் திருவரங்கத்தில் ரங்கநாத பெருமானை சேவிக்கும் பொழுது உணரலாம். ரங்கநாதனை சேவிக்க போகச்சே இது ஞாபகம் இருக்கணும். ரங்கநாதனை சேவிக்கும் பொழுது இது ஞாபகம் இருக்கணும். ஏழை ஏதல் கீழ் மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்தினை முகந்து தோழன் நீ எனக்கிங்கொடி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. உள்ள போகச்சே மட்டும் இல்ல, ராஜகோபுரத்துக்கிட்ட வரச்சே மனசுல அது தெரியறதா என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. ஸ்டேட்டஸ் போட்டோம்னா பார்ப்போம் சார். கார்கால தூங்கி எழுந்த உடனே ஹாப்பி நியூ இயர் யாரெல்லாம் வச்சிருக்காங்க ஸ்டேட்டஸ் பார்ப்போம். அடே நான் இந்த ஸ்டேட்டஸ் சொல்லலடா. ஒருத்தருக்கு தகுதி ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு. அது 30 செகண்டோட ஓவர்.
இது எற்றைக்கும் இளைஞரை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உமக்கே யாமே அமர்ச்செய்வோம் மற்றையிடும் காமங்கள் மாற்று சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் இல்லையா? வேற யாருகிட்ட போனாலும் இப்ப வராது, அப்ப வராது, இங்க பார்க்காது, அப்ப பார்க்காத ஏதோ வார்த்தையை சொல்லி நம்மளை கைட்டி விட்டுடுவா.